ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். OnePlus கிட்ட இருந்து ரீசெண்டாக இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையப்பா, அவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஃபீல் நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 11, OnePlus 11R இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே அவங்க நிறைய நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ப்ரைஸிங்குமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரைஸிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் அடுத்ததாக OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord 3 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நிறைய டாப்பான ஃபீச்சர்ஸ் அக்ரெசிவான பிரைசிங் மட்டும் எடுத்துட்டு வர போறாங்க. சோ அப்படி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்க போகுது வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ OnePlus உடைய Nord சீரிஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய சீரிஸ். ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ், ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான சில ஃபீச்சர்ஸை கொடுத்து நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எப்போவுமே இந்த OnePlus Nord சீரிஸில் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. பட் இந்த வாட்டி அவங்க லான்ச் பண்ண போகிற இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நம்ம கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த OnePlus Nord 3ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இது கூட நமக்கு கண்டிப்பாக HDR10+ டால்பி விஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்ட் 10 பிட்கான கலர் AMOLED டிஸ்பிளே அண்ட் ஒரு நல்ல பீக்கான பிரைட்னஸ் வேல்யூ எல்லாம் பேக் பண்ணி தான் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே வரும். ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே 120 Hz AMOLED டிஸ்பிளே இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண OnePlus 11, 11R கொடுத்த அந்த 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுது. அண்ட் மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek கூடிய Dimensity 8200 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேட்டஸ்டான சிப்செட்டை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த Dimensity 8200 பேக் பண்ணி தான் அடுத்து iQoo Neo 7 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக தான் OnePlus கிட்ட இருந்து இந்த OnePlus Nord 3 இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் iQoo Neo 7 ரீசெண்டாக நிறைய அன்பாக்சிங் வீடியோலாம் கூட வந்துருச்சு. நம்ம தமிழ் டெக் ப்ரோ கூட அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. iQoo Neo 7ல பர்ஃபார்மன்ஸ் கேமிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் கேமரா கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அதை இவங்க கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா தான் இருக்க போகுது. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கேமராவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சென்சார் என்ன இருக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரியல. பட் மோஸ்ட்லி IMX 766 இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மேபி OnePlus 11 கொடுத்த அந்த IMX 890 சென்சார் கூட யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது IMX 766 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா அந்த சிப்செட் யூஸ் பண்ணாங்கன்னா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வர முடியும். அதனால IMX 766 ஒரு பிரைமரி கேமரா, இது கூட 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பின்பக்கம் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது யூஸ்வலா OnePlus யூஸ் பண்ணக்கூடிய அந்த 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவா இல்லாம இங்க 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காவும் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா. iQoo Neo 7 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல அவங்க கொடுக்க போறாங்க. இது போக மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸா இங்க நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அண்ட் OnePlus கிட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அலர்ட் ஸ்லைடரும் இந்த OnePlus Nord 3ல இருக்க போகுது. ஸோ ரீசெண்டா வந்து நிறைய Nord சீரிஸ்ல இந்த அலர்ட் ஸ்லைடர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த OnePlus Nord 3ல நமக்கு அலர்ட் ஸ்லைடர் இருக்கும். அண்ட் அது போக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், Android 13 OS மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி அண்டர் 30K செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி உண்மையிலேயே அண்டர் 30K செக்மெண்ட்ல Dimensity 8200 மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டை பேக் பண்ணி Sony IMX 766 ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமரா செட்டப்போட 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோடலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு வர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பா இருக்கும். ஸோ மற்றபடி என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க எடுத்து வரக்கூடிய பிரைசிங்கை பொறுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்ல பெஸ்டா ஒஸ்டா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் லான்ச் மேபி அடுத்த மாதம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் எக்ஸாக்டா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் மந்த் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம்.